நல்ல ஒரு ஆச்சாரியன் ஸ்வதர்மத்தை தானும் அனுஷ்டானம் பண்ணிட்டு மற்றவர்களுக்கு சொல்லி கொடுத்து ஒரு லைஃப் லாங் இருக்கான்னு வச்சுக்கோங்க. அவன் சொல்லி கொடுத்த ஞானம் அவனோட சிஷ்யர்கள் மூலமா எல்லாருக்கும் போற மாதிரி அவனோட காலத்திலையும் அவனோட காலத்துக்கு அப்புறம் ஒரு ஞானத்தை உலகத்துக்கு சேமத்துக்கு கொடுத்தாங்கிறதுக்கு பிரமாணமா வேதத்துக்கு அரசு மாதிரி சுமங்கலிக்கு வேம்பு மாதிரி சுவாமி ஞானத்துக்கு கொடுத்த விருட்சத்துக்கு பேரு தான் ஆலமரம். The Sanskrit word for a teacher is called Acharya. The Sanskrit definition for Acharya is Swayam Acharati Acharya. Swayam Acharati means one who follows what he teaches, right, in his daily life. So if there was a teacher who lived his life as per his teachings and also taught it to a lot of his students, so that he had quite a lot of students who could go out and follow and also teach it again. Such a teacher is actually called an Acharya. And when he leaves, Ishvara, in remembrance of his work, right, sends out a symbol of teaching, a symbol of a Gurukula, and that is only called what we call a banyan, or in Sanskrit, Vatavriksham, right? Vatavriksha means banyan tree, in Tamil, Alamaram. Okay. இந்த ஆலமரம் இருக்கணும். இந்த ஆலமரத்தோட ஸ்பெஷாலிட்டியே ஆலம் வளர்ந்த அப்புறம் அழகா தழைச்சு விழுதுகள் அனுப்பும். ஆலத்தோட விதைகள் விழுதுகள் மூலமா தான் பூமி கிடைக்கும். இந்த ஆலத்துக்கும் ஒரு ஆச்சாரியனுக்கும் என்ன நேரடி சம்பந்தம் என்னம்னா, ஆச்சாரியன்டேந்து நிறைய சிஷ்யன் உருவாகுவான், அதே மாதிரி ஆலத்திலேருந்தும் விழுதுகள் உருவாகி வரும். அதனாலதான் ஆச்சாரியனை காட்டுறதுக்கு வடவிருட்சத்தை ஆலமரத்தை சுவாமி நிர்மாணம் பண்ணி கொடுத்தான். எப்படி ஆலத்திலேருந்து விழுதுகள் பூமிக்குள்ள போய் திருப்பி மரங்களா வளர்றதுக்கு ஸ்கோப் இருக்கோ, அதே மாதிரிதான் ஆச்சாரியன்டேன் வந்த சிஷ்யன் அந்த வித்யாவை இன்னும் நிறைய பேருக்கு கொடுக்க போறாங்கிறதுனால ஆலமரம் எப்பவுமே ஞானத்தோட ஒத்து போன மரம். நல்ல ஒரு ஞானி இருந்தான்னா அந்த ஞானியோட தபஸோட எதிரொலியா ஞாபகமா உலகத்துக்கு சுவாமி கொடுத்ததுதான் ஆலமரமே, ரைட்டா? சோ அதனாலதான் சமஸ்கிருதம்ல பாத்தீங்கன்னா சிவன் கோவில்ல தட்சிணாமூர்த்தி ஆலமரத்துக்கு கீழே தான் இருப்பா. அதனாலதான் சமஸ்கிருதம்ல சித்திரம் வடதோர் மூலே விருத்தா சிஷ்யாஹா குருஹு யுவஹா அப்படின்னு தட்சிணாமூர்த்தி ஸ்லோகம். சித்திரம் வடதோர் மூலேனா, மூலைனா மூலையில இல்ல, மரத்து கீழே அப்படின்னு, ரைட்டா? ஆலமரத்து கீழே யுவனான குரு, சின்ன குழந்தையான தட்சிணாமூர்த்தி உட்காந்து விருத்தா சிஷ்யாஹா, ரொம்பவும் வயசானவா அனுபவஸ்தாளுக்கெல்லாம் பாடம் சொல்லி கொடுக்கறதா தட்சிணாமூர்த்திக்கு லட்சணம் சொல்லிருக்கு. இந்த ஆளிலை ஞானத்தை காட்டுறதுங்கிறதுக்கு பிரமாணம் தான் கிருஷ்ணன் கூட ஆளிலை கிருஷ்ணன்னு உண்டு. என்ன, சுவாமி ஆளிலையில குழந்தையா இருக்கிறதா சாஸ்திரத்துல சொல்லியிருக்கிற ரீசன், ஞானம் எந்த காலத்திலையும் அழியாம இருக்க போறது ஞானம் தான். தட் இஸ் வை நாலேஜ் இஸ் கால்ட் பவர். என்ன, சோ ஞானம் அழியாம இருக்கிறதுனால பிரளய காலங்கள்ல கூட ஞானம் இருக்குங்கிறதுக்கு ப்ரூஃபாகத்தான் சுவாமி ஆளிலையில சின்ன குழந்தையா காட்சி தரான். சோ ஆலம் ஞானிக்கு சமானம், ஞானத்துக்கு சமானம். ஆலமரத்துக்கு கீழே போனா மனசாந்தி கிடைக்கும். ஆலம் பாத்தீங்கன்னா ரொம்ப வருஷம் நீடிச்சு இருக்கும். காரணம் என்ன, குருவா இருக்கிறவனுக்கு வயசு கிடையாது. அதனாலலாம் ஆலத்துக்கும் வயசே இல்லாம 100 ஆண்டுகள்ல இருந்து 1000 வருஷம் தாண்டி இருக்கிற ஆலமரங்கள் உண்டு. ஏன், ஆச்சாரியனுக்கு வயசு இல்லாததுனால அதை காட்டுற ஆலத்துக்கும் வயசு இல்லாம போயிடுத்து ஆச்சாரியன் தபஸ்னால, ரைட்டனோ? அதனால வேதத்துக்கு அரசு மாதிரி ஞானத்துக்கு ஆலம். ஆலமரத்தோட சமித்து
சுவாமிக்கு ரொம்ப விசேஷமா, விஷ்ணுவுக்கு ரொம்ப விசேஷமாலாம் சாஸ்திரத்துல சொல்லியிருக்கு. அந்த ஆலமரத்தோட இலையோ சமித்தோ எல்லாமே ஞானத்தை எடுத்து கொடுக்கும். அதனாலதான் ஆலமரத்துக்கு தட்சிணாமூர்த்தியை வச்சு, தட்சிணாமூர்த்தி சன்னதியில பாத்தீங்களா, போனா எல்லாருமே மௌனமா இருந்து சாந்தமா இருக்கணும்னு சொன்ன ரீசன், ஆலமரத்துக்குள்ள போயிட்டீங்கன்னா மனசுல இருக்கிற டென்ஷன் எல்லாம் குறைஞ்சு ஒரு சாந்தம் கிடைக்கும். அதனாலதான் ஆலமும் ஞானமும் சேர்ந்து போகும். ஆலமரம் ஞானிக்கு சமானம். சோ விருட்சங்கள்ல மரங்கள்ல இந்த 4 பிரதானமா சொல்லிக்கும். இதோட இன்னும் நூற்றுக்கணக்கான விருட்சங்கள் தெய்வீக சக்திகளோட இருந்துருக்கு. அததான் மூலிகைன்னு நீங்க எல்லாம் சொல்லிக்குவோம். மூலிகை தர செடி கொடிகள் மரங்கள்ல இருந்து எல்லாமே தெய்வீக சக்தி உள்ளதா இருக்கும். இதெல்லாம் எப்படி இந்த விருட்சங்களுக்கு சக்தி வந்ததுன்னு கேட்டீங்கன்னா, யார் ஒருத்தனுக்கு மருத்துவ குணம் நன்னா இருந்திருக்கோ, மருத்துவ ஞானம் நன்னா இருந்திருக்கோ, அவனோட ஸ்பெஷாலிட்டி என்னவா இருந்திருக்கோ, அவனோட காலத்துல அந்த வித்யா அவன் சுதர்மம் விடாம வச்சிருந்தான்னா, அந்த மருத்துவ குணத்தோட விசேஷமா சுவாமி ஒரு மூலிகை செடிய அந்த ஸ்பெஷாலிட்டிக்கு ஏற்றபடி கொடுத்துருக்கான். சோ இதுக்குள்ள இயற்கை மூலிகைக்குள்ள பாத்தீங்கன்னா ஆயிரக்கணக்கான மூலிகைகள் இருக்கு. இதெல்லாம் என்ன, ஆயிரக்கணக்கான மருத்துவ குணங்களோடு இருந்த ஸ்வதர்மவாதிகளோட எதிரொலியா மனுஷனுக்கு கிடைச்சது. ரைட்டா? இப்படிதான் விருட்சத்தை ரீட் பண்ண கத்துக்கணும். அதே மாதிரி மூலிகை சாஸ்திரம்ல எந்த மூலிகையும் போய் படால்னு பறிச்சிடக்கூடாது. ஏன்னு கேட்டா, இப்ப யாரோ ஒருத்தர் இருக்கான், அவன் கையில ஒரு புக் வச்சிருக்கான்னா, நீ போய் அவன் கையில அவனை கேட்டு எடுத்துன்னு வருவியா, புடிங்கின்னு வருவியா? இல்ல. அதே மாதிரிதான் நல்ல ஒரு மருத்துவனோட ஸ்வதர்மத்தோட சின்னமா இருக்கிற மூலிகை செடியில என்ன, அவனோட உத்தரவுகள் இல்லாம எடுக்க கூடாதுங்கிறதும் சாஸ்திரமே. அதனால மூலிகை சாஸ்திரம் படிச்சவங்க அந்தந்த மூலிகை செடிக்கான மரியாதை கொடுத்துதான் அந்த மூலிகைகளை காலப்பிரமாணம் படி எடுக்கணும். காலப்பிரமாணம்னா என்ன அர்த்தம்? எந்தெந்த நாள்ல எந்தெந்த நேரத்துல சூரியன் இருக்கும் போது இல்லாத போதுங்கிற பிரமாணங்கள் இருக்கு. அதுக்கு ஏற்றபடி எடுத்துட்டீங்கன்னா அந்த பலன் நமக்கு பூர்ணமா கிடைக்கும். இது சாஸ்திரம் மாத்திரம் இல்ல, அனுபவமும். இதுக்கு ஈஸியா நீங்க எல்லாம் புரிஞ்சுக்க கூடியது என்ன, துளசி. துளசிக்கு சமஸ்கிருதம்ல ஒரு பேரு தான் பிருந்தா. அதனாலதான் துளசி வனம் பிருந்தாவனம்னு பேரு. இந்த பிருந்தாவான துளசி நல்ல வைப்ரேஷன் உள்ள செடியவும். துளசி வீட்டுல வச்சுட்டா பின் சைடு முன் சைடு பின் சைடு எந்த சைடு வச்சுட்டீங்கனாலும் சில டைம் நல்லா வளர்ந்த துளசி டக்குன்னு பட்டு போயிடும். அது காரணம் ஒண்ணு திருஷ்டி, இல்ல வேற ஏதாவது நல்லது இல்லாத சில மேட்டர் இருந்ததுன்னா, அதோட சைட்ல பட்டு இருந்ததுன்னா அந்த துளசி என்ன பண்ணும், பட்டு போயிடும். துளசிக்கு அப்படி ஒரு பவர் அதுக்கு. அதனாலதான் வீட்டுல துளசி வச்சுக்கிறவங்க, நீங்க சுத்தமா இருந்தாதான் துளசி வச்சுக்கணும், அப்பதான் அது பிரயோஜனப்படும். என்ன, அசுத்த காலத்திலயும் துளசியை சுத்தி பக்கத்திலேயே நடப்போம், தொட்டாதானே பிரச்சனைங்கிற லாஜிக்குலாம் துளசி ஒத்து வராது. கொஞ்ச நாள் கழிச்சு பார்த்தா அடிக்கடி மாத்தின்னு இருப்பான் நிறைய பேரு. துளசி ப்ரூஃப் எதுக்கு? அவளோட தெய்வீக சக்திகள் அப்பால் அவளோட விருட்ச சக்தி என்ன, அதுக்கு ஒரு கால பிரமாணத்துல தான் துளசியை கூட அழகா வேணுங்கிறவா பறிச்சுக்க முடியும். என்ன, ஏகாதசி துவாதசிகள்ல செவ்வாய் வெள்ளியில சூரிய அஸ்தமனத்துக்கு அப்புறம் பௌர்ணமாசியங்கள்ல எல்லாம் துளசி பறிக்க கூடாது, பூஜை தான் பண்ணலாம். ரைட்டா? சோ துளசியை பறிச்சுக்கிறதுக்கு கால பிரமாணம் கொடுத்த ரீசன், துளசி ஏதோ ஒரு தெய்வீக சக்தியோட எதிரொலியா இருக்கிறதுனால என்ன, அந்த தெய்வீக சக்திக்கு மரியாதை கொடுத்துதான் துளசியும் வச்சுக்கணும், துளசியும் பறிச்சுக்கணும். இப்படிதான் என்டையர் பிளான்ட் லைஃப வியூ பண்ண கத்துக்கணும். சோ சாதாரணமா செடிகளை ஏதோ செடியா இருக்குன்னு நினைச்சு விட்டுறக்கூடாது. ஒவ்வொரு விசேஷமான செடிக்குள்ள ஒரு விசேஷமான புருஷன், ஒரு விசேஷமான ஸ்திரீ, ஒரு ஆச்சாரியன் மறைஞ்சன் இருக்கான். அவனோட வித்யாவை அது லோகத்துக்கு காட்டின்னு இருக்கு. அப்படி புரிஞ்சுட்டீங்கன்னா, சோ ஆதியில ஈஸ்வரன் சொல்லி கொடுத்தா மாதிரி என்ன, அரசத்தையும் வேம்பியும் வில்வத்தையும் ஆலத்தையும் ஜனங்கள் வணங்கின போது மரங்களை வணங்கவில்லை, மகான்களை வணங்கினார்கள். புரியுதா? மகான்களை மரங்களா கூட வச்சு வணங்க கத்துண்ட தேசம் இந்த தேசம். இந்துவிசம் ஒண்ணுதான். மகான்களா இருந்தவா தொடர்ந்து நம்மளோட அவ அருளை செடி கொடியா கூட கொடுக்க முடியும்.
அப்படிங்கறத காட்டுறது இந்துவிசம். அதனால செடி கொடிய சாதாரணமா நினைக்காம இன்னில இருந்து பார்த்துட்டீங்கன்னா ஒவ்வொன்றுக்குள்ளயும் ஒரு தெய்வீக சக்தி மறைஞ்சிருக்கும். இதான் பிளான்ட் லைஃப். அடுத்தது வைல்ட் லைஃப்னு சொல்றோம்னோ இல்ல, அனிமல் கிங்டம். ஒரு ராபிட் வந்து லைன்ட்ட சொல்லிச்சான், மனுஷனுக்கு எல்லாம் எவ்வளவு திமிரு பாத்தியா, நம்மள போய் வைல்ட் லைஃப்னு சொல்றான். என்ன, அவன் வீட்டுல பேசிக்கிறத கேட்டா நம்ம எல்லாம் ரொம்ப பெட்டர்டான்னு சொல்லிச்சான். இந்த அனிமல் லைஃப்குள்ள செடி கொடிகள் மாதிரியே இங்கேயும் நிறைய மேட்டர் இருக்கு. விலங்குகளுக்கு ராஜா சிம்மம், நேற்று சொல்லி கொடுத்தேன். சிம்மத்துக்கு வந்து ராஜ லட்சணம் உண்டு. என்ன, அதோட லட்சணங்களுக்குள்ள அது எங்க இருந்தாலும் அதுக்கு வந்து ராஜ பார்வை இருக்கும். அதனாலதான் சிம்மத்துக்கு வந்து தீய சக்திகளை அடக்கிறதுக்கான சக்தி உண்டு. என்ன, நல்லதை ப்ரமோட் பண்ணவும் தீமைகளை அடக்கவும் ராஜாவான சிம்மத்துக்கு அதிகாரமும் சக்தியும் இருக்கிறதுனால அம்பாளுக்கு சிம்ம வாகினினே பேரு. ஆச்சா, அம்பாளுக்கு சிம்மம் வாகனமா வந்த காரணம் தீமைகளை ஒடுக்கக்கூடிய சக்தி சிம்மத்துக்கு உண்டு. என்ன, the very presence of a lion will indicate that negative forces will have to come down. என்ன, லயனோட பவர் அது. நான் வந்து பாத்துக்கிறேன்னு சொல்றது சிங்கம் கிடையாது, நான் வரணுமான்னு கேட்கறது தான் சிங்கமே. சிங்கம் வரப்போறதுன்னா தீய சக்திகள் நகர வேண்டிய சூழ்நிலை வந்துடுதுன்னு அர்த்தம். அப்படி ஒரு சக்திய பொதுவா மானும் புலியும் ஓடுது அப்படிலாம் பார்க்க கூடாது. என்ன, அதோட ஆங்கிள் வேற. சிங்கம் வந்து விட்டால், சிம்மம் வந்தா தீய சக்திகள் மறைய வேண்டிய காலம், அடங்க வேண்டிய காலம் வந்துடுதுன்னு அர்த்தம். அதனாலதான் தீமைகளை அடக்க வந்த துர்கா தேவிக்கு சிம்மமே வாகனமா வந்து, சிம்ம வாகினியான அம்பாள் தான் மைசத்த ஸ்டூலா போட்டவளே. சரியா? சோ ஃபர்ஸ்ட் ராஜா சிம்மம். சோ சிம்மத்துக்கு நெக்ஸ்ட் யானை. யானை வந்து வனவிலங்குகளுக்குள் ரொம்பவும் தெய்வீக சக்தி உள்ள வஸ்து யானை. மகாலட்சுமியோட வாசஸ்தானம் 5ன்னு சாஸ்திரத்துல சொல்லியிருக்கான். என்ன, தாமரையோட தண்டு. அதனாலதான் மகாலட்சுமிக்கு பீட்டமே தாமரை தான். சரியா? தாமரை தண்டு ஒண்ணு. 2வது வில்வம், வில்வத்தோட நுனியில மகாலட்சுமி இருக்கா. 3வது துளசி தளம். 4வது கஜத்தோட மஸ்தகம். என்ன, தும்பிக்கையோட வர மேல் பாகத்துக்கு மஸ்தகம்னு பேரு. அங்க மகாலட்சுமி வாசம் பண்றதா 4வது. 5வது தான் ஸ்திரீகளோட, ஆமா, என்ன, ஸ்திரீகளோட சிந்தூரத்துக்கு இந்த இடத்துக்கு சீமந்தம்னு பேரு. என்ன, அதுக்கு பேர் ஸ்ரீமத் அந்தம்னு பேரு. அதனாலதான் இங்க வச்சு பண்றதுக்கு பேர் சீமந்தம்னு பேர். என்ன, வளைகாப்பு சீமந்தம்னு சொன்னா சிரஸ்ல வச்சு அவங்க பூஜை பண்ற ரீசன், இந்த நடுவுல வகிடு எடுத்து சிரஸ்ல மத்திய பாகம் இருக்கணும். இதுக்கு பேர் சீமந்தம்னு பேரு. ரைட்டா? ஸ்ரீமந்தம்னு பேரு. ஸ்ரீதான் காலப்போக்குல சி ஆயிடுச்சு. சரியா? சோ மகாலட்சுமியோட 5வது ஸ்தானம் இந்த இடம். அந்த அம்பாள் அங்க இருக்காங்கிறதுக்கு பிரமாணமா தான் ஸ்திரீகள் எல்லாரும் அந்த இடத்துல குங்குமம் வச்சுக்கிறது. இல்ல, சுவாமி விக்கிரகம் இருந்தா அதுக்கு என்ன வைப்போம்? பொட்டு வைப்போம். இல்ல, சிந்தூரம் மங்களத்துக்கு சமானம்னால ஸ்திரீகள் எல்லாருமே இந்த இடத்துல வச்சுக்கிற ரீசன், கல்யாணம் ஆனாதான் வச்சுக்கணும்னு சொன்னா. ஏன் சொன்னா, கல்யாணம் ஆன அப்புறம் தான் உனக்கு பாப்பா வரப்போகுது இல்லையா? பாப்பா ரெடி ஆனாதான் சீமந்தம் வரும். அதனால கல்யாணமான ஸ்திரீகள் இங்க சிந்தூரம் வச்சுக்கணும். சிந்தூரம்னா குங்குமம். குங்குமம் வச்சுக்கிறது அது மகாலட்சுமியோட வாசஸ்தானம்னால அந்த இடத்துல குங்குமம் வச்சுக்கிறது ஆதியிலேருந்து பாத்தீங்கன்னா ரொம்பவும் விசேஷமா சாஸ்திரத்துல சொல்லியிருக்கு. இந்த 5 தான் வாசஸ்தானம். இதுக்குள்ள பிளான்ட் லைஃப்ல பாத்தீங்கன்னா 3க்கு போயிடுச்சு. என்ன, வில்வம் 1, துளசி 2, தாமரை 3. 4வதான கஜத்தோட மஸ்தகம் மகாலட்சுமி வாசஸ்தானம்னாலதான் ஆதியிலேருந்தே தெய்வீகம் நிறைஞ்ச இடங்கள்ல கஜம் நிறைய தானே வந்து இருக்கும். எப்படி?
தானே வந்து இருக்கும், கூட்டின் வந்து கட்டுறது கிடையாது. தானே கஜங்கள் வந்து நிறைஞ்சிருக்கும். சபரிமலை பாத்தீங்கன்னா நிறைய கஜம் இருக்கும். குருவாயூர் கஷேத்திரம்ல நிறைய கஜம் இருக்கும். ஆதியில மீனாட்சி கஷேத்திரத்துல 80லேருந்து 100க்கும் மேற்பட்ட கஜங்கள் இருந்து அம்பாளோட சித்திர மாச உற்சவத்துல சுவாமிக்கு முன்னாடி அத்தனை கஜமும் ராஜ பரிவட்டம் கட்டிண்டு என்ன பவனி வரும். இத்தனை கஜங்கள் வந்த அப்புறம்தான் கஜத்துக்கெல்லாம் அதிபதி மாதிரி இருக்கிற கணபதி அப்புறம்தான் வருவானே. ரைட்டானோ? இப்படிப்பட்ட இந்த கஜத்துக்கு விசேஷம் என்னன்னா, யார் ஒரு பண்டிதன் தெய்வீக கைங்கரியங்கள்ல ஈடுபட்டு லக்ஷ்மிகிட்ட ரொம்பவும் விசுவாசமா இருந்து ஸ்வதர்மமா இருந்து மகாலட்சுமி ஆராதனம் பண்ணி இருந்தானோ அவனோட ஞாபகமா அவன் தபஸ் எல்லாருக்கும் அருளா இருக்கணும்னு சொல்லி ஈஸ்வரனால கொடுக்கப்பட்டதுதான் கஜம்னு சொல்ற யானை. ரைட்டா? யானை இருக்கிற இடத்துல மகாலட்சுமி கடாட்சம் இருக்கும். அதனாலதான் யானை மஸ்தகத்துக்கு ஸ்வர்ணத்துல எல்லாரும் அழகா கவச்சம் சாத்தி வச்சிருப்பாங்க. குருவாயூர் கஷேத்திர மலையாள தேசத்துல ஸ்ரீவேலி ஸ்ரீபலின்னு ஒரு பூஜை உண்டு. அதுல இருக்கிற ஸ்ரீபலி பூஜை என்னன்னா, யானை மேல சுவாமி உற்சவர் ஏத்திண்டு 3 முறை 5 முறை கஷேத்திரத்தை வலம் வருவாங்க. அந்த இடத்துல ஸ்ரீன்னு சொல்றது யானை மஸ்தகத்துல இருக்கிற மகாலட்சுமியே. மகாலட்சுமியோட சுவாமி உட்காந்து 3 தடவை 5 தடவை ஒரு நாளைக்கு 3 காலம் 5 காலம் கஷேத்திர வலம் வரும். கஷேத்திரத்துல இருக்கிற லட்சுமி கடாட்சத்தை காட்டுறதுக்கும் மகாலட்சுமியும் சுவாமியும் சேர்ந்து இருக்கிறத காட்டுறதுக்கும் கஜத்து மேல வரத்துக்கு பேரு தான் ஸ்ரீபலி இல்ல ஸ்ரீவேலி அப்படின்னு சொல்றது. ரைட்டுன்னு? சோ எங்க கஜம் இருக்கோ மகாலட்சுமி இருக்கான்னு அர்த்தம். சோ யானை வந்து அருள்ல ரொம்ப விசேஷம். இந்த யானை முகத்தான்னு சொல்ற கணபதியும் சண்முகன் மாதிரி பேர் அழகனே. அவனுக்கு கஜமுகம் வந்த காரணம் கஜமுகாசுரங்கிற ஒருத்தனோட தபஸ கட்டுப்படுத்தி உலகத்துக்கு க்ஷேமத்தை கொடுக்கறதுக்காக அவனோட விண்ணப்பம் படி மகா கணபதி கஜமுகம் எடுத்துட்டு வந்து அவனை கட்டுப்படுத்தி கொடுத்தது, அவனை ஆட்கொண்டதோட சொரூபம் தான் நம்ம எல்லாம் சொல்லிக்கிற மகா கணபதியோட யான முகம். ரைட்டா? சோ சிம்மம் வந்தா தீமைகள் ஓடி நல்லது வளரும், யானை வந்தா மகாலட்சுமி வந்து இல்லாமை ஓடிவிடும். ரைட்டோ? சோ யானை இருந்தா யானைக்கு பலம் தும்பிக்கை, மனுஷனுக்கு பலம் நம்பிக்கை. கஜமுகாசுரனாலத்தான் கணபதிக்கு கஜமுகமே தவிர மற்றபடி கணபதியும் சண்முகன் மாதிரி பேரழகனே. ரைட்டோ? சோ இதே மாதிரி அடுத்தது மான். மானுக்கு வந்து ரொம்பவும் தெய்வீக சக்திகள் உண்டு. மானுக்கும் வேதத்துக்கும் நேரடி சம்பந்தம் உண்டு. எங்க வேத சப்தம் இருக்கோ அங்க மான் தானே அந்த மந்திர சப்தத்தை கேட்டுட்டு வந்து பக்கத்துல சமத்தா உக்காண்டு அந்த மந்திர சப்த பாராயணத்தை கேட்கும். பாராயணம் முடிஞ்ச உடனே கூட கொஞ்ச நேரம் நம்ம எல்லாம் தியானம் முடிஞ்சா இருக்கிற மாதிரி மானும் இருக்கும். அப்புறமா எழுந்து போயிடும். எப்ப திருப்பி மந்திர சப்தம் கேட்கறதோ திருப்பி மான் அங்க வந்துடும். மானுக்கும் வேத மந்திரங்களுக்கும் நேரடி சம்பந்தம் உண்டு. அதுல இருந்து என்ன கத்துக்கணும்? எப்படி வேத பண்டிதனோட எதிரொலியா இருக்கு அரச மரமோ அதே மாதிரி வேத சப்தத்தோட எதிரொலியா வனத்துக்குள்ள இருக்கிறது மான். அந்த மானுக்கு அத்தனை ஒரு வேத சப்தம் இருக்கிறதுனாலையும் மந்திர சப்தம் இருக்கிறதுனாலையும் என்ன தெரிஞ்சுக்கிறோம்? மானோட முன்ஜென்மால மான் யாரு எந்த ஒரு வேத பண்டிதன் அந்த வேத சப்தத்தை நன்னா வச்சு லோகத்துக்கு கொடுத்திருக்கானோ அவன் அரச மரமா வந்துட்டா கூட அவனோட சப்தமே தொடர்ந்து எல்லாருக்கும் இருக்கணுங்கிறதுக்கு ப்ரூஃபா விலங்குகளுக்குள்ள அந்த வேதத்தை தெரிஞ்ச ஒரு வஸ்து வேணும்னு சொல்லி வந்த ஜீவன் தான் மான். அதனாலதான் அந்த காலத்துல மானோட தோலுக்கு ஆன்மீகத்துக்கு ரொம்பவும் சம்பந்தம் இருந்த காரணம் மானுக்கு தெய்வீக சம்பந்தமும் மனுஷனோட மனசை கட்டுப்படுத்தி அதை நல்லதுக்கு கொண்டு போகக்கூடிய சக்தி மானுக்கு இருந்ததுனால மானோட தோலுக்கு கூட அது கிடைச்சிடுது. அதனாலதான் மான் தோலை அந்த காலத்துல மான் பாத்தீங்கன்னா தன் காலத்துக்கு அப்புறம் தன்னோட தோலை வேதத்துக்கு யூஸ் பண்ணிக்கலாம்னு அது சொன்னதுனால அந்த தோலை ஆதியில மான்கள்டேந்து எடுத்ததுதான் சொன்னாங்க. ஆனா இதுல என்ன தெரிஞ்சுக்கணும்? இப்ப போய் மான் தோல் தேட வேண்டாம். என்ன தெரிஞ்சுக்கணும்னா மானுக்கும் மந்திரத்துக்கும் மானுக்கும் வேதத்துக்கும் ரொம்பவும் சம்பந்தம் இருக்கிறதுனால பொம்மைகள்ல பாத்தீங்கன்னா ஓவியங்கள்ல ஆதியில தெய்வீக சன்னதிகள் எல்லாத்துலயும் மான் குட்டி ஒண்ணு இருக்கும். பாத்துருக்கீங்களா?
ஆதிசங்கரர் படங்கள் எல்லாம் மான் இருக்கும். பெரிய பெரிய குருகுலங்கள்ல அந்த காலத்துல மான் தானாவே வந்து வாசம் பண்ணிது. அப்படிப்பட்ட ஒரு மான் வந்து சாதாரண விலங்கு கிடையாது. வேத சப்தத்தோட பிரமாணத்தை காட்டக்கூடிய சக்தி இருக்கிற ஒரு விலங்கு தெரியுமா. அதனாலதான் மான வந்து மகான்கள் ரொம்பவும் தன் கூடவே வச்சுண்டா. சோ சிம்மம், யானை, மான் இது மூணுமே தெய்வீக சம்பந்தம் உள்ள விலங்கு. இத வைல்ட் லைஃப்னு சொல்லக்கூடாது, இதான் லைஃப்னு தெரிஞ்சுக்கணும். நான் வந்து நிறைய கானகத்துல இருந்திருக்கேன். கானகம்னா ஃபாரஸ்ட், நிறைய தோப்புகள் ஃபாரஸ்ட்ல இருந்திருக்கேன். நான் எங்கெல்லாம் போய் இருந்து அம்பாலோட இருந்திருக்கேனோ அப்பெல்லாம் என்னை தேடி எங்கிட்டயே யானையும் மானும் மயிலும் நிறைய எங்கிட்ட இருந்திருக்கு. என்ன அது பாட்டுக்கு வரும், என் கூடவே இருக்கும். நான் கேம்ப் முடிய அதுவும் இருக்கும். என்ன நான் கிளாஸ் எடுக்க ஆரம்பிச்சா அதுவும் வந்து உட்காந்து அது பாட்டு படுத்துன்னு இருக்கும். கிளாஸ் முடிஞ்ச அப்புறம் கொஞ்ச நேரம் வாக்கிங் போயிட்டு திருப்பி வந்துடும். மனுஷன்லாம் என்கிட்ட வந்து படுத்துக்க பயப்படுவான் நைட்டு. ஆனா மான் வந்து சமத்தா என்னோட படுத்துன்னு இருக்கும். என்ன யானை வந்து சமத்தா நின்று இருக்கும். எல்லாரும் அலருவான், இது வேணாங்க தம்பி நீங்க வந்துருங்கன்னு. ஆனா கஜத்தை பார்த்தா ராத்திரி நம்ம குழந்தைகிட்ட சொல்ற மாதிரி நான் அதுகிட்ட சொல்லிக்குவேனே, நீ இங்கே இருந்துக்கிறியா இல்ல உள்ள வந்துடுறியா, கொட்டாக்குள்ள மரத்துக்கிழையே இருக்கலாமா நம்போன்னா. நடு ராத்திரி நான் எழுந்து பார்த்தேன்னா அது பாட்டு தும்பிக்கை ஆட்டிட்டு அது பாட்டு நின்று இருக்கும். என்ன சோ யானைக்கு வந்து மான் யானைக்கெல்லாம் அவ்வளவு மகத்துவம் இருக்குன்னு என் கிளாஸ அம்பாள் எனக்கு ப்ரூஃபே கொடுத்துருக்கா. என்னோட மயில் ரொம்ப வருஷம் இருந்திருக்கு, மான் இருந்திருக்கு, கஜம் இருந்திருக்கு, இன்னொரு பெரிய ஆள் இருந்திருக்காரு. அது சொன்னா பயம் வந்துடும். ஆச்சா. சோ மானுக்கு நெக்ஸ்ட் மயில். என்ன அழகுக்கு மயில். என்ன மயிலுக்கு பிராதானிய பிரமாணம் என்னன்னா, ஆசூரியமான சக்திகளை விஷ சக்திகளை அடக்கி நல்லத வளர்த்து கொடுக்கறதுக்கு மயில் பிரமாணம். யார் ஒருத்தன் ஸ்வதர்மத்தை நல்லா வளர்த்து என்ன ஜனங்களுக்கு கெட்டது வரவே கூடாது, தீய சக்திகள் ஜனங்கள் கிட்டையே வரக்கூடாது, விஷ சக்திகள் விஷ ஜந்துக்கள் வந்து ஜனங்களை தொந்தரவு பண்ணக்கூடாதுன்னு நினைச்சு அதுக்காக உழைச்சு வாழ்ந்தானோ அவனோட எதிரொலியா வந்ததுதான் அழகான மயில். மயில் வந்து ஆசூரியம்னு சொல்ற அசுர சக்திகளை அடக்கும், விஷ சக்திகளை அடக்கும். அதனாலதான் சூரபத்மனை அடக்க வந்த முருகனுக்கு மயில் வாகனமா வந்தது. மயிலோட கால் கீழே பாத்தீங்கன்னா விஷத்தை அடக்கி இருக்கிற சக்தி முருகன் படத்துல இருந்து நீங்க கத்துக்கலாம். சூரபத்மன் மகா தபஸ் உள்ளவன். அவனோட ஆசூரியமான குணங்களை அடக்கி அவனை ஆட்கொள்றதுக்கு வந்ததுதான் சண்முகனோட அவதாரம். சூரபத்மனை சுவாமி சம்ஹாரம் பண்ணல, தங்கிட்டே தான் சேர்த்துண்டான் மனசு மாத்தி. அப்படி அவன் ஆசூரியமான குணங்கள் உள்ளவர்களை மனசு மாறி நல்ல குணங்கள் வரவும் தவறுகள் உணரவும் விஷ குணங்கள் மனசை விட்டு போகணும்னா மயிலுக்கு பிரமாணம். அதுக்கு மயில்ல இருக்கிற முருகனை பூஜை பண்ணா கெட்ட குணங்கள் போய் நல்ல குணங்கள் வரும், அசுர சக்திகள் போய் தெய்வீக சக்திகள் தெய்வ எண்ணங்கள் வரணும்னா முருகன் மயிலோட இருக்கான். அதுக்குதான் மயிலுக்கு இந்த மாதிரி பிரமாணம். எந்த ஒரு புருஷன் ஜனங்கள் நல்லா இருக்கணும், தீய சக்திகள் வரக்கூடாது, கெட்ட எண்ணங்கள் மனசை விட்டு போகணும், கோபம் வந்தா அசுரம் மாதிரி எல்லாம் குதிக்கிறானே அப்படின்னு பூஜை பண்ணினவன் பிரார்த்தனை பண்ணினவன் அதுக்காக உழைச்சவனோட எதிரொலியா ஞாபகமா இருக்கிறது தான் மயில். இந்த மாதிரி நல்லவர்கள் உலகத்துல குறைச்சலா இருக்கிறதுனால மயிலும் ரொம்ப குறைச்சலா தான் இருக்கும். எங்க முருகன் இருக்கானோ மயில் இருக்கும், எங்க மயில் இருக்கானோ முருகனோட ஸ்மரணம் இருக்கும். காரணம் முருகனோட அவதாரத்துல டைரக்டா வாகனமா சம்பந்தப்பட்டு சூரபத்மாதி அசுரர்களை அடக்க முன் வந்தது மயில் தான். சோ மயில் பாத்தீங்கன்னா இத்தனை அசுரன்னாலே எப்படி இருக்கும், அசுரனை பார்க்க பிடிக்குமா பிடிக்காதா, பயமா தான் இருக்கும். அசுரனை அடக்கக்கூடிய தெய்வீக சக்தியா வந்த மயில் எவ்வளவு அழகா இருக்கு பாத்தீங்களா. இதுல இருந்து என்ன தெரிஞ்சுக்கணும், மனுஷனுக்கு அழகு நல்ல எண்ணங்கள் தான், தெய்வீக எண்ணங்கள் தான். இன்னொருத்தன் நல்லா இருக்கணும், இன்னொருத்தனும் நல்லா இருக்கணும்னு நினைக்கிற மனுஷனுக்கு அவனையும் மீறி ஒரு நல்ல அழக கொடுப்பான் சுவாமி. சோ கானகத்துக்குள்ள வந்த மயில் ஆசூரிய சக்திகள் அடக்க வந்தாலும் கோரமான ஸ்வரூபங்கள்லாம் வச்சுக்காம ரொம்பவும் அழகா தேஜஸா சாட்டின் மாதிரி ஒவ்வொரு பார்ட் ஆஃப் த பாடியோட மயிலோட அழகே தனி. அப்படி ஒரு அழகான மயில் வந்து ஆசூரியமான சக்திகளை அடக்கிறதுனா ஆச்சரியமே இல்லை. அழகுக்கு முருகன், அவனுக்கு வாகனமா வந்த மயிலும் பேரழகு.
சரியா? சோ மயில் எங்க பார்த்தாலும் தெய்வீக சக்தியோட ஒரு சின்னம். எங்க மயில் இருக்கோ அந்த விஷ சக்திகளும் தீய சக்திகளும் அந்த இடத்தை விட்டு போயிடும். மயிலுக்கு அத்தனை ஒரு தெய்வீக சக்தி உண்டு. சோ வனவிலங்குகளுக்குள்ள ராஜா சிம்மம், என்ன லட்சுமி சம்பந்தம் உள்ள யானை, வேத சம்பந்தம் உள்ள மான், ஆசுரியத்துல அடக்கக்கூடிய மயில் ரொம்பவும் விசேஷம். அதனால ஜூனா சாதாரணமா நினைச்சிடக்கூடாது, கானகம்னா சாதாரணமா நினைக்க கூடாது. மனுஷனோட நல்லதுகளுக்கு எல்லாம் எதிரொலியா கானகத்திலையும் சுவாமி எக்ஸாம்பிள் கொடுத்த ரீசன், கானகத்துக்குள்ள போனா கூட உனக்கு நல்லது நடக்கணுங்கிற எண்ணத்தினாலதான் செடி கொடிகள்ல இருந்து விலங்குகள் பறவைகள் வரைக்கும் சுவாமி அது கொடுத்துருக்கா. எங்க நல்ல எண்ணங்கள் இருந்தாலும் உலகத்துல அந்த உலகத்தை விட்டு அந்த எண்ணங்கள் போகவே போகாம வாகையடி வாகையா தொடர்ந்து இருக்கிறதுனாலதான் இந்த தேசத்துக்கு, எந்த தேசத்துக்கும் இல்லாத பெருமை நம்ம உலகத்துக்கு நம்ம தேசத்துக்கு உண்டு. ஏன்? நல்லது என்னைக்கும் இருந்துட்டே இருக்கும்னு ஈஸ்வரனோட அனுகிரகம். கொஸ்டின் நல்ல கொஸ்டின். ஐஐடி மாதிரி இடத்துல நிறைய மான்கள் இருக்கிறதோட பிரமாணம் ஜஸ்ட் பிகாஸ் இட் இஸ் நாட் அ ஃபாரஸ்ட். ஃபாரஸ்ட்னால அது கிடையாது, கானகமா இருக்கிறதுனால மாத்திரம் இல்ல. இது முற்காலத்துல ஒரு வித்யாஸ்தானமா ஒரு தபஸ்தானமா இருந்ததுனாலதான் அந்த இடத்துல மான்களும் இருக்கு. அந்த இடத்துல ஒரு எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன் அங்கேயும் நல்ல செழிப்பான வித்யா, நல்ல எக்ஸலன்ஸான ஒரு வித்யாவா சொல்லி கொடுக்கிற காரணம்